மன்னா. ஏசாயா 54 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 54:3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இங்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ வலது பக்கத்துல இடது புறத்துல இடங்கொண்டு பெருகுவாய். இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை பெருக செய்ய விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. அவர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய சந்ததியார் சுதந்திரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அவருடைய சந்ததியில் வந்தவர்கள். இன்றும் நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களை பெருக பண்ணுவார். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களையும் சுதந்திரிக்க வைப்பார். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்த அவர்கள் பெருகட்டும். வலது பக்கமும் இடது பக்கமும் இடங்கொண்டு பெருகட்டும். அவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். விசேஷமாக யாரெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை திறந்துடலும். அவங்க படிப்பதற்குரிய எல்லா செலவுகளையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளைங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.